தேர்தலில் எளிதாக வெற்றி பெற உங்களுக்கான ஒரு பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இல்லை இப்போ நடந்து போனார்ல 100 நாள், இது 2022 பண்ணியிருந்துருக்கலாம், 23 பண்ணியிருந்துருக்கலாம், 25 இப்போ கடைசி நேரத்தில் பண்ணுறாரு. அப்போ இவரும் வந்து ஒரு முழுக்க அரசியலுக்காக தான் இதை பண்ணுறாரு அப்படிங்கிற பார்வை இருக்கு. அரசியல் பண்ணி ஒரு மக்களுக்காக நடக்கிற தலைவரை வந்து கொச்சைப்படுத்தி இப்படின்னு கேட்கலாம். முக ஸ்டாலின் ஓட்டு வாங்கிட்டு நான் தூங்கிட்டு இருப்பாரு. அவர் இன்னைக்கு கூட அவர் இல்லை நான் கேட்குறேன், அதாவது 3 நிமிஷம் தூங்கலாம் இல்லை. 2001 505 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு மக்கள்கிட்ட ஓட்டை திருடுனீங்களே, இளைஞர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்லி ஓட்டை வாங்கினீங்களே, கல்வி கடனை ரத்து பண்ணீங்களா அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேளுங்க. உங்களுடைய கேள்வி எங்க நோக்கி இருந்திருக்கணும்னா, 21 மிக்சர் சாப்பிட்டு இருக்கிற இந்த அரசும் திமுக முதலமைச்சரும் இதை செஞ்சிருக்கணுமே, ஏன் செய்யல? இப்போ 2026 இப்போ அன்புமணி தமிழ்நாடு நான் சொல்றத ஒரு நிமிஷம் முதல்ல இந்த ஆட்சி அதை வந்து தேர்தல் வரும்போது நாங்க சொல்றோம். வன்னியர்கள் யாரும் வந்து திமுக ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற இப்ப நீங்க தேவையில்லாம ஒரு சமூகத்தை நீங்க வந்து இப்ப இழுத்து நேத்து தர்மபுரியில அவர் சொன்னது, மருத்துவர் ஐயாவை சுத்தி சூழ்ச்சியாளர்களும் பூசாரிகளும் சில திமுக அடிமைகளும் அங்க இருக்காங்க. அவர்கள் விலகினா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஐயா கிடையாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வினோபா பூபதி அவர்கள். வணக்கம். வணக்கம். அன்புமணியினுடைய 100 நாள் சுற்றுப்பயணம் வந்து தருமபுரியில் முடிஞ்சிருக்கு. திருப்பூரூரில் தொடங்கி கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை வந்து எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற குறித்தெல்லாம் வந்து மக்கள்கிட்ட உரையாடி இருந்தார். அதனுடைய நிறைவு விழா வந்து தருமபுரியில் நடந்து முடிஞ்சிருக்கு. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இதோட இம்பேக்ட் என்ன தான் அப்படி சாதிச்சிட்டார்? முதல்ல ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ண சர்மாவுக்கும் ஐபிசி தொலைக்காட்சிக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா மிக மிக முக்கியமான விஷயம் அது. ஒரு நடைப்பயணம், அதுவும் அரசியல் தலைவர்களுடைய நடைப்பயணம், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய நடைப்பயணம் வந்து மிக மிக என்ன சொல்கிறது, ரொம்ப மக்களுக்கு நெருக்கமாகவும், அதுவும் இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தல் வர சூழ்நிலையில் அவருடைய நடைப்பயணம் பல விஷயங்களை சாதிச்சிருக்கு. உண்மையாக சொன்னால் ஒரு வெற்றி நடைப்பயணம். நேற்று தருமபுரியில் வந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மக்கள் வந்து மிக ஆரவாரத்துடன் மிகப்பெரிய அளவில் பங்கேற்று அந்த நிறைவு விழா வந்து எடுத்திருக்காங்க. இது திருப்பூரூரில் ஆரம்பிச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மருத்துவர் அன்புமணி கடந்த 100 நாட்களில் வந்து பயணம் பண்ணிருக்காங்க. மருத்துவர் ஐயாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கி இது தொடங்கப்பட்டது. நேற்று அது வந்து தருமபுரியில் முடிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு இதுனா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு, மக்கள் என்ன மாதிரியான நிலையில் இருக்காங்க, சமூக பொருளாதார அரசியல் நிலையில் அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய உரிமை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு வந்து விலை பேசப்பட்டிருக்கு அப்படின்றத மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது முன்னாடியே தெரியும். அதனால தான் உரிமை மீட்க தமிழகம் காக்க அப்படின்ற தலைப்பில் தான் இதை வந்து தொடங்கினதே. ஒரு 10 உரிமைகள், ரொம்ப முக்கியமான உரிமைகள். சமூக நீதிக்கான உரிமை. இப்போ ஒவ்வொரு சமுதாயங்களும், இப்போ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள், மாணவியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், நீங்கள் வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களையும் பார்த்தாங்க. இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக போயிட்டு காலையில் வந்து முக்கியமான நீர்நிலைகளை, குறிப்பாக ஆறுகளை, காலையில் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகளையோ அல்லது மீனவர்களையோ அல்லது நெசவாளர்களையோ சந்தித்து அவங்களுடைய குறை கேட்பாங்க. சாயந்தரம் நடைப்பயணம் தொடரும் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதும் அந்த மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்று, அதுக்கான குரல் கொடுக்கும்போது சில தீர்வுகளும் வந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நாகூர் தர்காவுக்கு வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போகும்போது அங்கே உள்ள பிரச்சனைகள், அந்த தர்காவுக்கு வந்து ஒரு நிதி உதவி தேவைப்பட்டது, அந்த பராமரிப்பு வேலைகளுக்கு, மராமத்து வேலைகளுக்கு அப்படின்னு அங்கே போய் கேட்கும் போதே மறு வாரமே அது வந்து சேங்ஷன் ஆகிடுச்சு அரசுட்டேருந்து. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நாகூர் தர்காவில். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தும் ஒவ்வொரு மக்களுக்கு, ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களை பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் அதிகமாக அவங்களுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது. இப்போ ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது மிக முக்கியமான உரிமை, சமூக நீதிக்கான உரிமை. அடுத்தது ரைட் விமனுக்கு, பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும்
ரைட் டு லிவ் இன் அ வயலண்ட் ஃப்ரீ சொசைட்டி. வன்முறைகளற்ற ஒரு சமுதாயத்தில் வாழ்வதற்கான ஒரு உரிமை மகளிருக்கு உண்டு. அதை வந்து மிக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியாக இருக்கட்டும், கோவையில் நடந்த மாணவி பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பெண்கள் கல்லூரிகளில் பள்ளிகளில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, பொது போக்குவரத்து, பொது இடங்களில் இவங்க வந்து சொல்லனா துயரம் அடைகிறாங்க. ஸோ அதுக்கு அந்த உரிமைக்கு என்ன இந்த அரசு பண்ணியிருக்காங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ அன்புமணி வந்து நாகூருக்கு போகிறாரு, தர்காவுக்கு போகிறாரு. அவர் போன உடனே அந்த கோரிக்கைகள் வைக்கப்படுது, உடனடியாக அந்த பிரச்சனைங்கிறது சார்ட் அவுட் பண்ணப்படுது, நிதிங்கிறத ஒதுக்குறாங்க அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போது இந்த அரசாங்கம் எதெல்லாம் வந்து கவனத்துக்கு வருதோ அது எல்லாமே சரி செய்கிறாங்க அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரிய வருது இல்லை? அப்போ திமுக அரசாங்கம் நல்லா தான் செயல்படுது, ஆக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறபடி எடுத்துக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. அவங்க வந்து இதெல்லாம் தெரியும், முன்கூட்டியே பல தடவை கோரிக்கை வச்சு மனுக்கள் கொடுத்தும் அங்கே தீர்க்கப்படாத பிரச்சனை தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போனோடனே தான் தெரியுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏற்கனவே நாகூர் தர்காலேருந்து அவங்களுக்கு வந்து பெட்டிஷன்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஏன் வந்து தீர்க்கலை, பெட்டிஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்க தீர்க்கலை. அந்த காமராஜர் அணை பிரச்சனை ஆத்தூர், திண்டுக்கல் ஆத்தூரில் வந்து ஏன் வந்து அந்த மக்கள் அங்கே பெரிய அளவில் போராடியும் கொஞ்ச நாளாக போராடல, அங்கே ஒரு அமைச்சனுடைய தலையீட்டினால இந்த அநியாயம் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இன்னைக்கு தீர்வாது கிடச்சிருக்கு. இல்லை இப்போ நடந்து போனார்ல 100 நாள், இது 2022 பண்ணியிருந்துருக்கலாம், 23 பண்ணியிருந்துருக்கலாம், 25 இப்போ கடைசி நேரத்தில் பண்ணுறாரு. அப்போ இவரும் வந்து ஒரு முழுக்க அரசியலுக்காக தான் இதை பண்ணுறாரு. ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எப்படியும் பார்க்கலாம், அரசியல் பண்ணி ஒரு மக்களுக்காக நடக்கிற தலைவரை வந்து கொச்சைப்படுத்தி இப்படியும் கேட்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் மீது அக்கறை இருந்தா 2022 பண்ணிருக்கலாமே, 23 பண்ணிருக்கலாமே. சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் ஓட்ட வாங்கிட்டு நான் தூங்கிட்டு இருப்பாரு. அவர் இன்னைக்கு கூட அவர் இல்ல நான் கேக்குறேன், அவர் 3 நிமிஷம் 3 ஞாயிற்றுக்கிழமை கூட கட்சியினுடைய ஆக்டிவிட்டில இருக்காரு. உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. அரசாங்கத்தோட ஆக்டிவிட்டில இருக்காரு. ஒரே மணி நேரத்துல 3 நிகழ்ச்சி வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிடுவார். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்காரு. இன்னைக்கு புதுக்கோட்டையில இருக்காரு. நான் சொல்றேன் காலையில இருந்து சாயந்தரம், ஒரு நிமிஷம் இருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்காரு. ஆட்சி அதிகாரத்துல ஓட்ட வாங்கிட்டு அவர் தூங்குவாரு, மற்றவங்க எல்லாம் ஊரா நடக்கணும், ஊரா போறாங்க, மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். நான் சொல்றதை நீங்க தடுக்கிறீங்க. நீங்க இப்ப நான் பேசும்போது மக்கள் பார்க்கத்தான் இருக்கு, அதெல்லாம் திருப்பி ஒருத்தர் நீங்க சொல்றீங்க. சென்னையில நான் சொல்றது ஒரு நிமிஷம் இருக்காரு, மத்தியானம் திருச்சி போறாரு. அவர் அங்க போய் என்ன பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். வீடியோ ஷூட் பண்ண போறதுல என்ன இருக்குது, வீடியோ ஷூட் பண்றதுக்கு போறதுல என்ன இருக்குது முதலமைச்சர்? இப்ப நீங்க எங்க தெரியுமா கொண்டு போறீங்க? இப்ப என்ன வந்து விவாதத்துக்கோ அல்லது பேட்டிக்கோ கூப்பிட்டுட்டு நீங்க சிஎம்மோட புகழ் பண்ண பாடுங்க, அது உங்களுடைய விருப்பம், எனக்கு அது இல்ல. நீங்க நான் சொல்றேன், இந்த சிஎம் எவ்வளவு, இந்த சிஎம் இந்த கிளிக்கிறத சொல்றேன் அப்படி நீங்க சொல்றீங்க. சரி, அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கா நான் சொல்லணும். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுத்துட்டாரா? இந்த ராம்சார் நிலத்துல வந்து 2000 கோடிக்கு பில்டிங் கட்டணும் ஊழல் நடந்து தடுத்துட்டாரா? தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கோவையிலையும் திருப்பூர்லையும் கனிமவள கொள்ளை நடக்குது, தடுத்து நிறுத்திட்டாரா? எத்தனை கோடிக்கு நடக்குது? 2000 கோடிக்கு நடக்குதுங்க. 888 கோடிக்கு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் குடிநீர் வழங்குதல் துறையில 888 கோடிக்கு ஊழல் நடந்து தடுத்து நிறுத்திட்டாரா? வெறும் 162 கோடி வந்து சரக்குந்து ஊழல் நடந்தது அந்த நெல் கொள்முதல்ல தடுத்து நிறுத்திட்டாரா? டெல்டால வந்து நெல் விளைஞ்சுது, அந்த நெல்லெல்லாம் வந்து சாக்கு மூட்டையிலேயே முளைச்சதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாரா? 4000 கோடிக்கு மணல் கொள்ளை நடக்குது, தடுத்து நிறுத்திட்டாரா முதலமைச்சர்? எந்த ஊழலை தடுத்து நிறுத்திட்டாருன்னு இப்ப நீங்க இவ்வளோ வேகமா சொல்றீங்க? இல்ல சார், நீங்க சொல்ற எல்லா அதே புதுக்கோட்டையில தான் இருக்கு, அதே புதுக்கோட்டையில இருக்கு, அதே நான் சொல்லி முடிச்சுட்டா, அதே புதுக்கோட்டையில நீதிமன்றத்துல இருக்கு, வழக்கு தொடரப்பட்டிருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன இருந்தாலும் 2024 40க்கு 40 வெற்றி பெறாங்க. நான் என்ன கேக்குறேன், அதே புதுக்கோட்டையில வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கனிமவள கொள்ளைக்காக, மணல் கொள்ளைக்கு எதிர்த்து ஒரு போராடினார், வெட்டி கொண்டாங்க. என்ன நீதி கொடுத்துட்டீங்க? என்ன நீதி கொடுத்துட்டாரு? காவல்துறை மரணங்கள் நடக்குது, எதை தடுத்து நிறுத்திருக்காரு? சட்டம் ஒழுங்கு டெய்லி வந்து பேப்பர் எடுத்து படித்தா, சோஷியல் மீடியாவை பார்த்தா பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் பயப்படுற மாதிரி ஒரு நிலைமை இருக்க தமிழ்நாட்டில் எதை தடுத்து நிறுத்திருக்காரு? ஓட்டு வாங்கிட்டு 505 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வெக்கமே இல்லாமல் 13% கூட அதை நிறைவேற்றாமல் 87% நிறைவேற்றாமல் ஊரா போயிட்டு வந்தா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ அன்புமணி ஊரா போயிட்டு வந்திருக்காரு, என்ன சாதிக்க போறாரு, என்ன வந்து அதை சொல்லும் போது தான் நீங்க என்னமோ நாங்க சொல்றோம், நாங்க போனதுனால சில விஷயம் நடக்குதுன்னா ஒண்ணு இந்த அரசு நல்லா இருக்கு, நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? இப்ப எனக்கு புரியல, நான் கேட்கிறேன் 2020 நீங்க உங்க கேள்வி எப்படி தெரியுமா இருக்கணும்? மக்கள் கோரிக்கை வைக்காமலேயே அல்லது கோரிக்கை வைத்த உடனே 2021 ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் இதை செஞ்சிருக்கணுமே அப்படின்னு இருக்கணும்.
உங்களுடைய கேள்வி எங்கே நோக்கி இருந்திருக்கணும்னா 21லேருந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த அரசும் திமுக முதலமைச்சரும் இதை செஞ்சுருக்கணுமே, ஏன் செய்யலை? நீங்கள் எப்படி தெரியுமா கேள்வி கேட்டுருக்கணும்? ஏன் சார் 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அப்பையிலேருந்து நாகூரில் இந்த விஷயம் இருக்குது, ஆத்தூரில் இந்த விஷயம் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இந்த விஷயம் இருக்குது, திருநெல்வேலியில் இந்த விஷயம் இருக்குது, ஏன் சார் இவ்வளோ நாள் இந்த 4.5 வருஷமாக இந்த ஆட்சி வந்து செய்யாமல் இருந்தாங்கன்ற மாதிரி நோக்கம் உங்களுக்கு வரல, கேள்வி வரல. மாறாக அதை சுட்டி காட்டி ஊர் ஊராக போய் அதை மக்கள்கிட்ட பேசி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை அதை வந்து நடைபயணத்து மூலயமா அதை வந்து நம்ம வந்து வெளியில் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்னா நீங்கள் ஏன் போகலன்னு கேட்குறீங்க? ஆட்சி அதிகாரம் கேள்வி கேட்கறது எப்போ தான் கேட்க போகிறீங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நோக்கி ஐபிசி தமிழ்ல கேட்குறோம், நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இதே மாதிரி பேசும்போது இதே நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க மற்ற கட்சிகள் நோக்கி கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். என்ன கேளுங்க, 2001லேருந்து என்ன பண்ணீங்க ஆட்சிக்கு வந்துன்னு கேளுங்க. 2001லேருந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு மக்கள்கிட்ட ஓட்டை திருடுனீங்களே, இளைஞர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்லி ஓட்டை வாங்கினீங்களே, கல்வி கடனை ரத்து பண்ணீங்களா அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேளுங்க. அரசு ஊழியர்களுக்கு நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை திருப்பி கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து கேளுங்க. ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து நிரந்தரமாக போடுறோம், பணியில் நியமிக்கிறோம்னு சொன்னாங்களே, உங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களே 2021, அதை நிறைவேற்றினீங்களான்னு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேளுங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை சொல்லிடுறேன், இந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்லிடுறேன். தூய்மை பணியாளர், தூய்மை பணியாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராடினாங்களே, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க அதெல்லாம் சரி பண்ணிடுவோம்னு சொல்லி 2001 சொன்னீங்களே, மாறாக அவங்களுக்கு கூலி உயர்வு கொடுக்காம அவங்க போராடும் போது ராத்திரியோட ராத்திரியா அடிச்சு அரெஸ்ட் பண்றீங்களே, இதை ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க, இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க, அந்த மக்களை ஏன் இவ்வளவு அவமானப்படுத்துறீங்கன்னு மு க ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேளுங்க. படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களே 2016, அதை செய்யாம ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ல நாங்க வந்து சாராயம் கொடுப்போம், நாங்க கல்யாண மண்டபத்துல சாராயம் கொடுப்போம், விளையாட்டு திடல்ல சாராயம் கொடுப்போம் அப்படின்னு இப்ப ஏன் மாத்துறீங்கன்னு சொல்லி மு க ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேளுங்க. நெல் கொள்முதல கஷ்டப்பட்டு ராவும் பகலுமா விவசாயிகள் வந்து டெல்டால வந்து போராடி நெல்லை விளைய வைக்கிறாங்க 3 மாசம் 4 மாசம் ராத்திரி பகலா. அதை ஒழுங்கா கொள்முதல் பண்றதுக்கு தேவையான கொள்முதல் நிலையங்கள் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, கொள்முதல் பண்ணி அதை கிடங்குகளை பாதுகாப்பா வைக்கிறேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு மு க ஸ்டாலினை பார்த்து கேளுங்க. கண்டிப்பா கேட்போம். இப்போ இதெல்லாம் கேட்கறத விட்டு 4.5 வருஷமா அவங்கள கேட்கறத அவங்க விட்டுட்டு அந்த 4.5 வருஷமா செய்ய மாட்டாங்களேன்னு சொல்லி நாங்க போய் மக்கள்கிட்ட போய் அதை போய் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, ஏன் செய்யல, எதுக்கு செய்யலன்னு கேட்கும் போது அதை ஏன் நீங்க வந்து இப்ப பண்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன அரசியலுக்காக பண்றீங்க? அரசியல் பண்ணாம அவியல் பண்ணுவாங்களான்னு யார் கேட்டா? அரசியல் பண்ணாம அவியல் பண்ணுவாங்களான்னு யார் கேட்டா? போய் அந்த மு க ஸ்டாலின் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் கேளுங்க, அவர் அதான் சொல்லுவார். நாங்க வந்து வீட்டு வரியை உயர்த்த மாட்டோம், நாங்க குடிநீர் வரியை உயர்த்த மாட்டோம்னு அப்படியே போராடினார் எதிர்கட்சியா இருக்கும் போது மு க ஸ்டாலின் அவர்கள். எத்தனை தடவை வீட்டு வரி ஏற்றிருக்காரு? 6% ஏறும்னு சொல்லி ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல 2026 திமுக அரசும் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேணும். ஆட்சி செய்வதற்கே திராணியற்ற, தெம்பற்ற, எந்த விதமான அடிப்படை அறிவுமற்ற இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் இருந்தால் தமிழக மக்கள் இன்னும் மோசமாக தான், இன்னும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இந்த ஆட்சியை அகற்றப்பட வேணும். அதுதான். கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு அங்க ஒரு பக்கம், இங்க நம்ம வந்து யாரோட கூட்டணி இருக்கோம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாம இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல அங்க ஆட்சி அகற்றப்படும்னா எப்படி அகற்றப்படும்? நீங்க அதுக்கான முயற்சி என்ன? நல்ல கேள்விதான் அது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 2021 அவங்க என்னென்ன கோரிக்கை வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க? 2024 அதே கோரிக்கைகள் நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. 2026 தேர்தல் 40 ஜெயிச்சிட்டாங்க. 2024 தேர்தல் வேற, அது பாராளுமன்ற தேர்தல். இப்ப வரப்போறது திமுக கூட்டணி கட்சிகள் நான் சொல்றது கேளுங்க. பாமக தான போட்டிடுச்சு, சௌமியா அன்புமணி தான போட்டிட்டாங்க, ஜெயிச்சாங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தோட பிரச்சனையை பத்தி தெரியாம பேச முடியாது. உங்களுக்கு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருந்ததுன்னா இந்த ஆட்சி வாங்கின ஓட்டும் மீதி கட்சிக்காரங்க வாங்கின ஓட்டும் வேற. பர்சன்டேஜ் விட்டுருவோம். நீ ஏன் விட்டுறீங்க? அவ்வளவுதான். அன்புமணி ஜெயிக்கிறாரா தோக்கறாரா? சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறாங்களா தோக்கறாங்க? அதுதான் சப்ஜெக்ட். இந்த சிஸ்டம் இப்ப 2026 வந்தா தெரிஞ்சிரும். இதே 2014 எத்தனை எம்பி ஜெயிச்சிருந்தாங்க திமுக? 2014 எத்தனை எம்பி ஜெயிச்சாங்க திமுக? தோல்விதானே. ஜீரோ. அதனால இது வந்து ஆயிடுச்சுன்றதுனால பெரிய மார்த்தட்டிக்க தேவையில்ல. சரி, இப்ப 2026 இப்ப அன்புமணி தமிழ்நாடு போட்டியிட போறாரு, எம்எல்ஏவா போட்டியிட போறாரு. முதல்ல இந்த ஆட்சி இல்ல, நான் என்ன கேக்குறேன், எம்எல்ஏவா போட்டியிட போறாரா இல்ல முதலமைச்சர் வேட்பாளரா போட்டியிட போறாரா? அத வந்து
தேர்தல் வரும்போது நாங்கள் சொல்கிறோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த ஆட்சி சரி, இந்த ஆட்சி மிக அதான் மோசமாக தோற்கடிக்கப்படணும்னு சொல்லிட்டீங்க. இருங்க அது 100 நாள் என்னென்ன பயணத்திலே நிலைன்னு சொல்லிட்டீங்க. சொல்லணும்ல, என்னென்ன நிலையில எதனால தோக்கடிக்கணும்னு சொல்லணும்ல, அவ்வளோ இருக்கு. இல்ல அதான் லிஸ்ட் அவுட் அவ்வளோ பண்ணிட்டீங்க. எவ்வளோ லிஸ்ட் List இதை out தாண்டி என்ன இருக்கு? மக்கள் பாக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், பாமகவினுடைய திட்டம் என்ன, கூட்டணி கணக்கு என்ன, முதல்ல ஒரு தனிச்சா அல்லது வேற யாரோட கூட்டணி அதை போறீங்களா? வந்து இதுதான் அதை வந்து இப்பயே உங்கள்கிட்ட சொல்லிடணுமா? இப்பயே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இன்னும் 4-5 மாசம் வந்து தேர்தல் இல்ல, இருக்கிறதுல 5 மாசத்துல நம்ம ஆட்சி நடக்க போகுது, நம்ம ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அன்புமணி நேத்து பேசினார்ல தர்மபுரியில. பாட்டாளி மக்கள் கட்சி எப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் என்ன சொல்றது கூட்டணியில் இருந்தாலும் சரி, மக்களுக்காக போராடுற கட்சி. நீங்க சிம்பிளா ஒரே விஷயம் எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ வந்து எங்களோட முடிவை சொல்றதுல உங்களுக்கே அவ்வளோ அவசரம் என்ன? எங்க முடிவை இல்ல, சொல்றதுல உங்க ஆட்சி வரப்போதா கூட்டணியில சேர நீ போறீங்களா? நீ நீ எங்க நான் சொல்றதுக்கு திமுக தோக்கடினா எப்படி எங்க தோக்கடிக்க முடிவை போறீங்க? தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன இவ்வளவு ஆர்வம்? நாங்க எல்லா யுக்தியும் இப்பயே உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். பாமக ஆட்சி வரட்டும் தான். பாமக ஆட்சி வரட்டும் அதான் அந்த தான். யுக்தியை வந்து இப்பயே சொல்லிடணுமா உங்கள்கிட்ட? சீமான் சொல்லலையா? என்ன தனிச்சு போட்டிடுறோம்னு சொல்லலையா? ஏங்க, விஜய் சொல்லலையா? அந்த மாதிரி சொல்லுங்களேன். அவங்க அப்ப உங்களுக்கு தைரியம் இல்லையா? அவங்களுக்கு இல்ல, இப்போ விஜய் வந்து நான் பாட்டாளி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. டிவிகே வர்சஸ் ஒரே நிமிஷம் டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. நாம் தமிழர் 234 தொகுதியிலும் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாமகக்கு இன்னும் தைரியம் வரலையான்னு கேக்குறேன். நீங்க இப்ப எங்களை வந்து கேக்குறேன்னா, நான் ஒன்றும் சொல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி தைரியத்தை பத்திலாம் என்ன ஏதுன்னு என்ன கேட்க வேணாம். போயிட்டு ரோட்ல போறவங்க, உங்களை மாதிரி இருக்கிற ஊடகவியலாளர்கிட்ட, ஏன் போய் சிஎம்கிட்ட கேளுங்க. யார்கிட்ட? மு.க. ஸ்டாலின் கேட்டுங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட தைரியம் என்னன்னு. அவருக்கு தெரியும். நீங்க யார்ட்டையும் கேட்க வேணாம். எங்க தைரியத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? இல்ல, நான் கேக்குறேன். இல்ல இல்ல, எனக்கு 5 புரியல. மாசத்துல தேர்தல் வரப்போகுது. நீங்க யார்கிட்ட தெரியுமா நாம் தமிழர் கேட்கணும்? 234 தொகுதின்னு இந்த சொல்லிட்டாங்க. பாட்டாளி நீங்க மக்கள் என்ன பண்ண இதை போறீங்கன்னு கேளுங்க. நான் கேக்குறேன். ஏங்க, நீங்க வந்து நாங்க வந்து மத்த கட்சிகளை பத்தி நாங்க பேசுறதுக்கு இல்ல. நான் என்னுடைய கட்சி நிலைப்பாட்டை பத்தி பேசுறேன். அதுதான் சொல்றேன். உங்க நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க வந்து மத்த கட்சிகள் அப்படி எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்க. நான் கேட்கறது, ஆட்சிக்கு வந்த கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு முதல்ல பேசுங்க. எதிர்கட்சிகளை பத்தி பேசிக்கிட்டே 4 இருக்கிறதுனால வருஷம் ஊடக முடிஞ்சிருச்சு இருங்க. சார். தேர்தல் வரப்போகுது நீங்க சார். வந்து ஆளுங்கட்சியில எந்த செய்தி தொடர்பாளர் வந்து இப்போ உங்கள்ட்ட உட்காந்து பேசியிருக்காங்க. ஆளுங்கட்சியில இருக்கிற அமைச்சர்களை யார் நீங்க கேட்குற கேள்வி பதில் சொல்றாங்களா? பொழுதே அன்னைக்கும் 24 மணி நேரமும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யாரையாவது கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தா அது பேர் ஊடகம் கிடையாது. அதுக்கு பேர் ஊடகவியலாளர் கிடையாது. அதுக்கு பேர் வேற. ஆட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சரை, ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கூப்பிட்டு 505 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களே, இதை ஏன் நிறைவேற்றலன்னு ஒரு கேள்வி கேளுங்க. நான் கேட்டிருக்கேன். ஐபிசி தமிழ் கேட்டிருக்கேன். யார் கேட்டிருக்கா? கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் என்ன கேட்டிருக்கேன். சொன்னாரு? சைதை சாதிக்கிட்ட கேட்டிருக்கேன். என்ன சொல்றாரு? சூரிய வெற்றி கொண்டாட்ட என்ன சொன்னாங்க? கேட்டிருக்கேன். ஏன் வந்து எல்லாத்தையும் ஏன் கேட்டிருக்கேன். அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவங்க செய்யல? ஆசிரியர்களுக்கு, தற்காலிக ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஏன் செய்யல? ஏன் மின்கட்டணத்தை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுல அவங்க? நீட்டை ஏன் விளக்கல? சார் முடிஞ்சு போச்சு சார். முடிஞ்சு 4 போச்சு. வருஷம் ஏங்க, முதல்ல முடிஞ்சுச்சு. பதில் கேளுங்க. இல்ல 4 வருஷம் முடிஞ்சு. அதுக்கு பதில் என்ன சொன்னாருங்க சொல்லுங்க. இப்ப பேசுவோம். அதுக்கு பதில் என்ன சொல்லிருக்காங்க திமுக காரங்க? குறையில்லாத ஆட்சி இருக்கவே இருக்காது. ஆ. அது அதிமுக இருந்தாலும் சரிங்க, திமுக குறை இருந்தாலும் இல்லைங்க. சரி, எந்த ஆட்சி இருந்தாலும் சரி. 505 வாக்குறுதிகள்ல வெறும் 13% தான் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க. அப்படி அது மீதி இருக்கிற 87% என்னன்னு சொல்லி கேளுங்க. இது குறையா? 87% நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றல, வெறும் 13% நிறைவேற்றிருக்கீங்க. அது பேர் குறை இல்ல. குறைன்னா என்ன தெரியுமா? 100ல 1 2 தப்பிக்கிறது. அப்படியா இருக்கு? இப்ப 100ல 87 தப்பிச்சிருக்கு, 87 செய்யல. அதை பத்தி என்ன கேட்கணும்? நீங்க சொல்ற அந்த திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்ன பதில் சொல்றாங்க? நீங்க அவங்க கேட்கும் போது என்ன பதில் சொல்றாங்க? அவங்க என்னென்ன திட்டம் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். முதல்வரின் காலை உணவு திட்டத்தை நாங்க நிறைவேற்றிருக்கோம். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதவன் திட்டம், செஸ் ஒலிம்பியாட் போட்டி முதல் முறையா நம்ம வந்து தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கோம். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை நகரங்களில் நாங்கள் நடத்தியிருக்கோம். கலைஞரின் கனவு இல்ல திட்டம் 2030 வரை 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அடிக்கிறேன். 2280 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே பசுமை வீடுகள் கலைஞர் நூற்றாண்டு நூலகங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் பன்னோக்கு உயிர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு. அறநிலைத்துறையில் 7658 கோடி ரூபாய் மதிப்பிலான 7439 ஏக்கர் நிலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. எல்லாமே அந்த 13%ல வர்றது. நீங்க 87 நான் கேட்டது முக்கியமான பெருவர். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பசுமை வீடுகள் ஏற்கனவே இருந்தது தானே, அதுதானே கான்கிரீட் வீடா மாத்திருக்கீங்க. சென்ற ஆட்சி செஞ்ச அதே இலவச லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த அரசு கொடுக்குறாங்களா? அவங்க லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லலையே. போன அரசு செஞ்சுட்டு திமுக லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லல சொல்றாங்க. நான் கொடுக்க போறேன் இப்ப சொல்றாங்க. 2026 இருக்கும். இப்ப ஏன் சொல்றாங்க? 2026 இல்ல, இப்ப கொடுக்க போறாங்க 2 மாசத்துல.
கொடுத்த நல்ல விஷயம்ல. என்ன நல்ல கொடுக்கலாம், சொன்னதை ஏன் இப்ப 2021 செய்யலன்னு கேட்குறோம்ல. அவங்க நீங்க இப்ப அவங்க வாசிச்சீங்கல்ல, தேர்தல் வாக்குறுதியே இப்ப சொல்லல, அப்படியே அதனால அப்படியே செய்யல. நான் திமுக சொன்னதெல்லாம் வாசிக்கிறேன்ட்டு நான் கேட்கறது என்னன்னா, இதெல்லாம் ஏற்கனவே இல்லாத திட்டமா, புதுசா ஒரு அவங்க திட்டமா? சொன்ன திட்டம், நான் அவங்க சொன்ன திட்டத்தை செய்யறாங்க. நான் ஏற்கனவே இல்லாத திட்டத்தை என்ன செஞ்சிருக்காங்க? ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது எப்பயுமே காலங்காலம் கொடுக்கறது தான். ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கறது புதிய திட்டமா? இல்லம் தேடி கல்வின்றீங்க, இல்லம் தேடி மருத்துவன்றீங்க, இது எப்பயுமே காலங்காலமா கொடுக்கறது தானே. இதுல என்ன புதுசு எனக்கு புரியல. சரி, இந்த 4.5 வருஷத்துல இதெல்லாம் வந்து பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னும் 5 மாசத்துல நம்ம ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எப்பயுமே நாங்க நம்ம ஆட்சின்னு சொல்றது ஏன் உங்களுக்கு அவர் முதல்வர் உங்களுக்கு வேட்பாளர் சொல்ல வராரா? உங்களுக்கு இல்ல வந்து முக கூட்டணியாக சொல்ல போறாரா? ஸ்டாலின் அவர்களையோ திமுக அரசை பத்தி பேசும்போது நீங்க ஏன் அதை வேற ஒரு கேள்விக்கு கொண்டு போறீங்க? இல்ல சார், நீங்க நீங்க ஆரம்பத்திலேயே கேள்வியே 100 நாள்ல இப்ப அன்புமணி ராமதாஸ் என்னென்னலாம் பேசினாருன்னு சொல்லி 10 நிமிஷம் நான் இடையூறே இல்லாம நீங்க 10 நிமிஷம் இல்ல, அதை பேசிட்டீங்க. தாண்டி இன்னொன்னு இருக்குது. இப்ப நீங்க முக ஸ்டாலின் அவருடைய ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி இன்னும் என்னென்னலாம் அவலத்துல இருக்குன்னு சொல்றதுதான் எதிர்க்கட்சியுடைய வேலை. நாங்க என்னென்ன செய்ய போறோம்ன்றத இப்ப இல்ல, 2016 இருந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க எதிர்க்கட்சியா ஆரோக்கியமா செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு மணல் கொள்ளை எதிர்த்து வழக்கு போட்டு சில இடத்துல தடுத்து வச்சிருக்கிறது யாரு? சமூக நீதி விஷயத்துல ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் வழக்கு போடுறது யாரு? இந்த ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினையும் நீங்க கல்யாண மண்டபத்திலையும் விளையாட்டு திடல்லையும் வந்து நான் வந்து சாராயம் வைப்பேன்றதை வழக்கு போட்டது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. சரி, இனிமேல் வந்து அப்போ திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, வன்னியர்கள் யாரும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அவர் சொல்றாரு. தேவையில்லாம ஒரு சமூகத்தை நீங்க வந்து இப்ப இழுத்து நேத்து தர்மபுரியில அவர் சொன்னதான் சொல்றேன். உங்களை சொல்றது கேளுங்க. அவர் சொன்னதான் சொல்றேன். நான் 1 மணி நேரமா அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் வரேன். ஒரு சமுதாயம் மட்டும் இல்ல, நீங்க அவர் எல்லா சொன்னதான் சொல்றேன். வன்னியர்கள் வன்னியர்கள் யாரும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு. அது எதுக்குன்னு சொல்றேன். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு சமுதாயங்களுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப விகிதாச்சார அடிப்படையில் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது இந்த அரசுடைய கடமை. நாங்க செய்வோம்னு சொன்னாங்க, செய்யல. திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, அவர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. ஆனா திமுக வெக்கமே இல்லாம பொய் சொல்லிட்டு இருக்கு. மாநில உரிமை பேசுகிற திமுக எங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு பேசி அந்த உரிமை அந்த கணக்கெடுக்க வேண்டியதை விட்டுட்டு இது எங்களோட உரிமை இல்லை, நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி தட்டி கடிக்கிறது எந்த வகையில் நியாயம்? இதை விட முக்கியமாக என்ன விஷயம்னா, டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது ஏன் எந்த காலகட்டத்தை சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக இடஒதுக்கீட்டுக்காக போராடிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக வன்னியர் சமுதாய மக்கள். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு மிக தெளிவான ஒரு தீர்ப்பு வந்தது இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? 10.5% கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, 10.5% இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அது கொடுக்கும்போது நீங்கள் சமகால தரவுகளை நீங்கள் திரட்டி எங்கள்கிட்ட கொடுங்கன்னாங்க. சமகால தரவுகளை திரட்டுவதற்கு இந்த அரசுக்கு மினிமம் 2 நாள் 3 நாள் அல்லது 10 நாளுக்குள்ளே பண்ணிடலாம். இன்னைக்கு 1200 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து. இதற்கிடையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் முதலமைச்சரை நேரிலே பல தடவை சந்திச்சிட்டாங்க. முடிந்தால் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் செஷனை கூட்டு கூட நாங்கள் செய்கிறோம்னு சொன்னாங்க. விளக்கமாக சொல்லியும் விளக்கமாக வற்புறுத்தியும் பெட்டிஷன்ஸ் கொடுத்தோம், இவங்க கேட்கல. அப்போ எத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பின்தங்கிய மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள் கணக்கெடுக்காமல் அவர்களுடைய அளவு எவ்வளோன்னு தெரியாமல் அவர்களுக்கு தேவையான உரிய கல்வியிலையும் வேலை எப்படி கிடைக்கும் கணக்கெடுக்காம? அப்போ இது சமூக நீதி பிரச்சனை, இது ஒரு சமுதாயத்துக்கான பிரச்சனை இல்லை. கணக்கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது? கர்நாடகா அரசு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தூங்குது. அதுக்கு முக்கியமான காரணம் முக ஸ்டாலின் அவர்கள். சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சவர் முக ஸ்டாலின் அவர்கள். இது வேற எங்க உங்களுக்கு தெரியாதா? ஊடகங்கள் உங்களுக்கு தெரியாதா? அதுதானே கேட்கணும் மக்கள்கிட்ட, அதுதானே கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ எப்படி இந்த மக்கள், பறையர் சமுதாய மக்கள், தேவேந்திர குல சமுதாயத்து மக்கள், அருந்தியர் சமுதாய மக்கள், அவருடைய மக்கள் தொகை என்ன என்றது இன்னைக்கு புதுசாக கணக்கெடுத்துட்டாங்களா? அவருடைய கல்வி பொருளாதார நிலை என்னன்றது, சமூக நிலை என்னன்னு தெரியுமா? பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் எத்தனை சமுதாயங்கள் இருக்குது, அவங்களுடைய கல்வி பொருளாதார சமூக நிலை என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களா இவங்க? எத்தனை பேருக்கு வீடு இருக்குது, எத்தனை பேருக்கு வாசல் இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் மேலே கூரை, நல்ல கூரை இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் வந்து குடிதண்ணீருக்கான குழாய் இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் முதல் பட்டதாரி இருந்திருக்காங்க, எத்தனை பேர் வீட்டில் வந்து அரசு வேலை வாய்ப்பில் இருக்காங்க, எத்தனை பேர் வீட்டில் வந்து தனியார் தொழிலில் வேலை பார்க்குறாங்க, எத்தனை பேர் வீட்டில் வந்து பைக் இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் வந்து ஃபோன் இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் வந்து நீங்கள் வந்து டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வீட்டில் வந்து அட்வொகேட்ஸ் படிச்சிருக்காங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எத்தனை பேர் வீட்டில் படிச்சிருக்காங்க,
இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா இந்த அரசு? அப்ப இதுக்கான ஒரு போராட்டம் அந்த 17ஆம் தேதி நடக்க போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு தழுவிய தமிழ்நாடு கண்டிராத மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக டிசம்பர் 17 எடுக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் எங்கள் கடமையை கட்சியாக எதிர்க்கட்சி தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக தெளிவாக இப்போ இல்லைங்க எப்பயுமே அதை செய்வோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ நாட்டு பிரச்சனையை பேசிட்டோம். இப்போ கட்சிக்குள்ள அந்த இரு பிரிவா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அண்மையில் ஏஎம் வார் ரூம் அப்படின்னு ஏதோ அமைக்கப்பட்டிருக்கு. யார் யாரெல்லாம் அன்புமணிக்கு எதிராக அல்லது அவர் கூட இருக்கவங்க ராமதாஸை விமர்சித்து கடுமையாக சோசியல் மீடியாவில் எழுதுறது தான் அதோடைய பணியாகவே இருக்குது. அந்த வார் ரூம் அதைத்தான் பண்ணுது அப்படிங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டு. யார் சொன்னா? அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர். யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அருள். யார் அவரு? பாமகல இருக்கிறாரு, எம்எல்ஏவா இருக்காரு. அவர் கட்சியை விட்டு நோக்கி 10 நாள் ஆச்சு. அவர் வேற என்ன சொல்றாரு? அன்புமணியே நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு பல நாள் ஆயிடுச்சு. அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 100 நாட்களுக்கு மேலாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய நடைப்பயணத்தை மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டு இருந்தோம். அது எல்லா அணியும், பாட்டாளி மக்கள் கட்சி அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, உழவர் பேரியக்கம், சமூக நீதி பேரவை, பாட்டாளி சமூக ஊடக பேரவை, நீங்கள் எல்லா அமைப்பும், தொழிற்சங்கம், எல்லா அமைப்பும் எங்களுடைய வேலையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ற நடைப்பயணத்தை பற்றி தான் இருந்ததே தவிர வேறு எதை பற்றியும் இல்லை. இது எல்லாமே கட்சியை விட்டு வெளியே சென்றவர்கள், கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஸோ இது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே இயக்கம் தான். அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், அதனுடைய தலைவர். கட்சியினுடைய பெயரை கூட நான் சொல்றேன். மருத்துவர் கட்சியினுடைய பெயரை கூட நான் சொல்றேன். நீங்க புதுசா கட்சி தொடங்கிங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க. உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, பல இடத்துல தான் சொல்லிட்டு. தருமபுரியில் இந்த நடைப்பயணம் நடக்கும்போது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மிக தெளிவாக ஒன்று சொல்லிட்டாங்க. மருத்துவர் ஐயாவை சுற்றி சூழ்ச்சியாளர்களும் பூசாரிகளும் சில திமுக அடிமைகளும் அங்கே இருக்காங்க. அவர்கள் விலகினா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஐயா கிடையாது, அவரோட மனசாட்சியா அதெல்லாம் இப்போ பேசல, வேறவருடைய கருத்துக்கள்லாம் உள்வாங்கிட்டு அவர் நல்லா புரிஞ்சுக்கங்க. அரசியல்ல இந்த மாதிரி சூழ்ச்சியாளர்கள் சில காலம் இந்த மாதிரி சில பேர் முக்கியமான தலைவர்கள் சூழ்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நடக்குது. இதை மிக மிக தெளிவாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், இதுதான் நிலை. ஓகேங்களா? வருகிற காலங்களில் அப்படி தான் நடக்க போகுது. இப்போ இருக்கிற சூழ்ச்சியாளர் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடஞ்சிச்சு 3 அப்படிலாம் கிடையாது. ஒரே கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இயங்கிட்டு இருக்குது. சரி, அவங்களெல்லாம் நம்ம விட்டுருவோம். அண்மையில் ஸ்ரீ காந்திமதி அவங்க ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாங்க. அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது இவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்தணும்னு பல முயற்சிகள் நான் பண்ணேன். ஆனால் கடைசியாக அது நடக்காமல் போச்சு. இந்த பொறுப்பு கூட நான் வேற வழி இல்லைன்னு சொல்லி தான் ஏற்றுட்ருக்கேன். அப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் ஏற்றுட்ருக்கேன். இவங்க 2 பேர் மனசை வச்சா மட்டும்தான் அது ஒன்று சேர முடியும். நாங்கள் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். மருத்துவர் ஐயாவை சுற்றி இருக்கிற சூழ்ச்சியாளர்கள், மருத்துவர் ஐயாவை சுற்றி இருக்கிற பூசாரிகள், மருத்துவர் ஐயாவை சுற்றி இருக்கிற சில திமுக கைகூலிகள், குறிப்பாக இது திமுகவுடைய வேலை. இது அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் நீங்கிற வரைக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக தெளிவாக இந்த அரசியல் இயக்கத்தை கட்டி அமைத்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மிக வேகமாக தனது பணிகளை மிக சிறப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்கிட்டு இருக்குது. இதை விட சொல்றதுக்கு வேற எதுவும் கிடையாது. இதுல இல்ல ஒன்னு சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக தெளிவா சொல்லிட்டாங்களே. இல்ல ஒன்னா இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இதை பாருங்களேன், ஒரு விஷயம் சொல்றீங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்னாதான் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள், பொதுமக்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக உயிரையும் உடைமையையும் எல்லாத்தையும் இழந்து இந்த கட்சியை கட்டமைச்சு இவ்வளோ பெரிய பாட்டாளி சொந்தங்கள் பெரிய அளவில் இந்த இயக்கத்துக்கு கிடைத்த பாட்டாளி தொண்டர்களை மாதிரி வேறு எந்த இயக்கத்துக்கும் இருக்க முடியாது. அனைவருக்கும் தெரியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் சரியான தலைவர் தங்களை வழிநடத்துவதற்கென்று. இந்த இருக்கிற கட்சியில் மருத்துவர் ஐயாவுடைய சூழ்நிலையை மிக தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் தான் எங்கள் தொண்டர்கள். அதனால் நீங்கள் கட்சி ஏதோ ஒருத்தர் 2 பேர் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு ஏதாவது ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய தொண்டர்கள், கட்சியுடைய இலக்கு, கட்சியுடைய கொள்கைகள், கட்சியுடைய அடுத்த கட்ட பணிகள் எல்லாத்தையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக வேகமாக, மிக தீர்க்கமாக, மிக 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 கவனமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும்.
ஊடகங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், பற்றாளி சொந்தங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதில் குறிப்பாக யாருக்கு பயம்னா, இதில் ஏதாவது என்னடா நம்ம பண்ணது எதுவும் நடக்கலையே, நம்மளோட சூழ்ச்சி திட்டங்கள் எதுவும் வேலைக்காகலையேன்னு திமுகவை சேர்ந்தவர்களும் திமுக ஒன்ற இயக்கமும் இன்னைக்கு இருக்கிற அரசும் தான் இதை பற்றி கொஞ்சம் என்னடா நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஒன்றுமே நடக்கலைன்னா அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஐயாவும் சின்னையாவும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தானே பாட்டாளி மக்கள் சொந்தங்களுடைய எண்ணமாக இருக்குது. நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க. எல்லாரும் அதான் நினைக்கிறோம். அதுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக தெளிவாக சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு புரியலையா? தெளிவாக சொல்லிட்டாங்க. சூழ்ச்சியாளர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள், சதிகாரர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள். சதிகாரர்கள் இனங்கண்டாச்சு. அவர்கள் தானாகவே அவர்களுடைய அரசியல் இடம் தெரியாமல் அவங்க வந்து அழிஞ்சிருவாங்க அரசியலில். அப்போ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாயிட போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? ஒரு இயக்கம் தன்னுடைய இலக்கை நோக்கி அந்த இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த இயக்கத்தை நிறுவியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்துகிறவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், ஊடகங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் என்னன்றது. மிக தெளிவாக இவ்வளோ வேகமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நகர்ந்துட்டு இருக்குது, எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்குது. திமுக அரசையும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திராணியற்ற தன்மையும் இந்த மக்கள்கிட்ட டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா நேரமும் இதை வந்து பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கோம். அப்போ திமுக ஏதாவது வேலை செய்யணும்ல. திமுக தன்னுடைய வேலை காலங்காலத்தில் திமுக டிஎன்ஏ என்ன, எந்த குடும்பத்தை, எந்த ஊரை, எந்த குடியை, எந்த கட்சியை ஒன்றா இருக்க விட்டுருக்காங்க. அதில் மிகப்பெரிய விதிவிலக்கு என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக கவனமாக, சாணக்கியத்தனமாக, மிக தீர்க்கமாக, வலிமையாக, எதிர்கால சிந்தனையை வச்சு நல்ல ஆரோக்கியமாக இந்த கட்சியை வழிநடத்திட்டு இருக்கார். அவர் சாதாரண இல்லை. 35 வயதில் மத்திய சுகாதாரத்துறை கேபினட் அந்தஸ்து கொண்ட ஒரு அமைச்சராக இருந்தவர். அந்த அமைச்சர் பதவியை அவர் கொடுத்திருக்க கூடாது. சொல்றேன் கேளுங்க. அமைச்சர் பதவியே நீங்க அது ஏன் அந்த சூழ்ச்சியாளர்கள் அப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்ல சூழ்ச்சியாளர் சொல்றேன், ஐயா சொல்றதான் சொல்றேன். உங்களுக்கே தெரியும் ஐயா வந்து இப்படி சொல்றவரா? ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எந்த அளவுக்கு பாராட்டினார். லூத்தர் எல் டெர்ரி அவார்டை யூஎஸ்ல வாங்கும் போது எப்படி எந்த திருக்குறளை மேற்கோள் காட்டி மருத்துவர் ஐயா அவர்கள் புலங்காகிதம் அடைந்தார்ன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பாட்டாளி சொந்தங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் மட்டும் இல்லை, தமிழக அரசியலில் உற்று நோக்கிற எல்லாருக்குமே தெரியும். உலக அரங்கில் 4 விருதுகள் இந்தியாவிலே அந்த மாதிரி விருதுகள் வாங்கினது யாரும் கிடையாது. அமெரிக்கன் கேன்சர் அசோசியேஷன் அவங்க கொடுத்த லூத்தர் எல் டெர்ரி அவார்டு சும்மா சாதாரணமாக யாராலையும் வாங்கிட முடியாது. போலியோ ஒழிப்புக்காக அகில உலக அளவில் நீங்கள் சொல்கிற எந்த அளவுக்கு அதெல்லாம் யாரால வாங்க முடியுமா? அந்த அவார்டெலாம் இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஃபார் ரோட்டரி கிளப் கொடுத்த அந்த அவார்ட்ஸில் யாராவது வாங்க முடியுமா? ஒரே ஒரு ஏன் இது முன்னாடி இந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கள் வாங்க முடியல? இது அத்தனையும் அவர் எப்போ சாதிச்சார்? தன்னுடைய 35 வயதுலேருந்து 39-40 வயதுக்குள்ள சாதிச்சவர். மன்மோகன் சிங் அவர்களும் அன்றைக்கு இருந்த ஸ்பீக்கர் சோம்நாத் சாட்டர்ஜி அவர்களும் இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில் வந்து ஃபார்மர் கேபினட் மினிஸ்டர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர் அந்த 108 ஆம்புலன்ஸை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தார். நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தவர். போலியோவை எராடிகேட் பண்ணவர். அவர் வந்து தன்னுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி பட்ஜெட்டை 5,000 crores இருந்ததை 2004-2005 கிட்டத்தட்ட 2008-2009 16,000 crores கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆஷா ஒர்க்கர்ஸ்ன்ற ஒரு ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு கோவிட் காலத்தில் ஒவ்வொரு மலை கிராமமும் ஒவ்வொரு குக்கிராமமும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் எல்லாருக்கும் கோவிட் வேக்சின் கொடுத்த அந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கர்ஸை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தார். அந்த ஒர்க்கர்ஸ்க்கு இன்னைக்கு யுனைடெட் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு லீடர்ஷிப் அவார்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாப்புலஸ், உலகத்தில் 2 பாப்புலஸ் கண்ட்ரி, ஒன்று சைனா, ஒன்று இந்தியா. இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் ஹைலி பாப்புலேஷன் உள்ள ஒரு கண்ட்ரியில் கோவிட் நேரத்தில் வேக்சினேஷன் அந்த வேக்சினேஷன் மட்டும் இல்லை, யூனிவர்சல் வேக்சினேஷன், குழந்தைங்களுக்கான வேக்சினேஷன் ஆகணும். இன்றைக்கி மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபண்ட் மார்டாலிட்டி ரேட் இதெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் குறைஞ்சது அந்த ஒரு காலத்தில் இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அந்த ஒரு டேர்ம் தான். ஸோ அப்படி இன்னொன்று டொபாக்கோ யோசிச்சு பாருங்கள். இன்டர்நேஷ்னல் டொபாக்கோ லாபியை தாண்டி இந்தியாவில் பப்ளிக் ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணவர் யாராலையும் பண்ணல. FSSAI ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம்ல பேக்கெட்டட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ், அதுன்னு எல்லாத்துலேயுமே வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தது யார்? இந்த ஆக்டை கொண்டு வந்தது யார்? அந்த அத்தாரிட்டியை கொண்டு வந்தது யார்? FSSAI ஆக்டு. அந்த ஆக்ட் மூலயமா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் டொபாக்கோ லாபி எதிர்த்து சினிமாவில் நீங்கள் விற்பனை பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து எந்தெந்த வகையில் பப்ளிக் ஸ்மோக்கிங்கில் எல்லா இடத்துலையும் கோட் ஆக்ட் அமெண்ட் பண்ணி டொபாக்கோ லாபியவே உலகத்திலே மிகப்பெரிய லாபி அது. அந்த லாபியை எதிர்த்து மாவீரராக வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இதெல்லாம் ஒரு இப்போ நடக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அதுதான் எனக்கு திமுகவுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்குறது.
என்னடா காலையில் எழுந்து சாயந்தரானா வீடியோ போடுறாரு, நடைப்பயணம் போகிறாரு, இந்த விவசாயிகளை பார்க்குறாரு, பெண்களை பார்க்குறாரு, மாணவர்களை பார்க்குறாரு, நெசவாளர்களை பார்க்குறாரு, மீனவர்களை பார்க்குறாரு. இவர் நம்மளுடைய ஆட்சி வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தை ஏற்றுறாருன்னு டெய்லி அவர்களுக்கு வருத்தமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அடிமைகளை வச்சு, அவங்களோட சூழ்ச்சியாளர்களை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறது. ஆனால் இந்த பிரச்சனை எங்களை வந்து ஒரு காலம் எங்களை வந்து பின்வாங்க வைக்காத தவிர இன்னும் வேகமாக, இன்னும் சுறுசுறுப்பாக, இன்னும் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி சென்று கொண்டே இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேர்தலில் எளிதாக வெற்றி பெற உங்களுக்கான ஒரு பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? Taste Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.